ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 5 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நார்மலான பிரெட்டு தான். நீங்கள் கோதுமை பிரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 முட்டை, 5 பிரெட்டுக்கு 3 முட்டைங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையில் ப்ரெட்டை டிப் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம முட்டை வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடும் சூப்பராக ரெடியாகி வரட்டும். ரெண்டு சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி முட்டையில் ப்ரெட்டை டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் முட்டை வச்சுக்கலாம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போட போகிறோம். இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். ரெண்டு சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் ஆம்லேட் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரையாங்கலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட் அப்படி ஃபுல்லாகவும் வச்சு செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி கட் பண்ணி செய்கிறோம். இது பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ முட்டை ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை அதையும் உள்ள சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை மசாலா எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம்.